அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் 2023 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஒரு 1000க்கு மேற்பட்ட வேகன்சி வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அது முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2023 எக்ஸாம் நடந்திருக்கு, ரைட்டா? அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த யூனிட்டில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஃபீஸில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்க்கையும் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, ஹையர் கிளாஸ் +1 +2லாம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது போன்ற விவரங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கு அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு, ரைட்டா? படிக்க தேவையான மெட்டீரியல் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்க சயின்ஸ் சோசியலும் நம்ம வந்து கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து கொடுப்போம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸே இருக்குது. சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதில் நிறைய ஷார்ட்கட்டும் வந்து தேவைப்படக்கூடிய சம்ஸ்க்கெலாம் வந்து நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 499, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தால் 399 நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். 100 டேஸில் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் வந்து 100 டேஸில் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 8012781561 யூடியூப் சேனல்லே வீடியோ இருக்கும். நான் வீடியோ போட்டுருப்போம், பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்க்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ செக் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும், ரைட்டா? 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராமில் டெஸ்ட் பேஸ் சம்மந்தமாக மேற்கொண்டு விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸ், ரைட்டா? ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து பார்க்கணும் 80 கேள்விகள் கேட்குறாங்க. சைக்காலஜியில் 60 கொஸ்டின் வரும். அதில் தமிழ் வந்து 10 வரும், இங்கிலீஷ் 10 வரும். அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லி இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் சம்லாம் வந்து ஒரு 40 வரும், ரைட்டா? அது 40 + 20 இருக்கும். அது ஒரு 60 கொஸ்டின் போயிடும். ஸோ அந்த 60 போக மீதி இருக்கிறது தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகே அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த ஜிகேல 80 கேள்விகள் கேட்குறாங்க, ரைட்டா? ஆஸ் பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலாக வந்து மெயின் எக்ஸாமில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஜியாகிரபியில் 10க்கு 10 தான் கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டி பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில், கேட்டது வந்து 12 கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில், ஆனால் 10 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் 5 கொஸ்டின் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா? அந்த 5 கொஸ்டின் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டாங்க, பாலிட்டியில் 2 கொஸ்டினாக கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து சயின்ஸில் வந்து 30 கொஸ்டின் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் சொல்லியிருக்காங்க, இதில் ஒரு 2 கொஸ்டின் வந்து சேர்த்திக்கிட்டாங்க, ரைட்டா? அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் 15 கொஸ்டின் கேட்கணும், ஆனால் 10 கேட்டிருக்கான். மீதி ஒரு 5 கொஸ்டின் என்ன பண்ணான்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டான், பாலிட்டியில் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டான், சயின்ஸில் வந்து 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டான். ஏன்னா வெயிட்டேஜ் அதிகம், ரொம்ப சயின்ஸ்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாலிட்டி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரி நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பருக்கு நீராக தான் இருக்குது, ரைட்டா? அவங்க என்ன மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணலை, பட் இருந்தாலும் அதுக்கு நீராக வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஆவரேஜாக ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்றது ஓகே தான். அதுக்கு மேலே அது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சப்ஜெக்ட் பேப்பருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த 5 கொஸ்டின் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே சார். இப்போ +1 +2 புக்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. +1 +2 புக்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜியாகிரபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பாலிட்டியில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ +1 +2 பாலிட்டியிலேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ வெயிட்டேஜ் வந்து அங்கே அதிகமாக வந்திருக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்குறான், மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். ஆனால் 3 கொஸ்டின் வந்து +1 +2 போயிடுச்சு. அது +2லேயும் இருக்குது, +1லேயும் இருக்குது, +2லேயும் இருக்குது. அப்போ எக்கனாமிக்ஸ் வந்து லோயர் கிளாஸில் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி. 9th எக்கனாமிக்ஸில் தான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே +1 +2க்கு போயிட்டான். கேட்டது 3 கொஸ்டினாக இருந்தாலும் அவன் கேட்குறது 5 கொஸ்டின், 5க்கு 3 +1 +2 வருது. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் கிளாஸ் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுடுங்க, ரைட்டா? அது கரண்ட் அஃபேர்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30க்கு 32 கேட்டிருக்கான். அதில் 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 போயிருக்கு. +1 +2 புக்கில் வந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்கான். இல்லை 32 கொஸ்டின் சொல்லும்போது 6 கொஸ்டின்றது ரொம்ப கம்மி தான், புரியுதுங்களா? அதாவது அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டினை பார்க்கும்போது 30க்கு 6 கொஸ்டின்றது கொஞ்சம் கம்மி தான் கேட்டிருக்காங்க. பட் மற்ற யூனிட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 தான் அதிகமாக இருக்குது. மற்ற யூனிட் +1 +2 அதிகமாக கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை, இந்த சயின்ஸில் தான் +1 +2ல் 6 கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க, ரைட்டா? பட் இருந்தாலும் லோயர் கிளாஸில் மீதி கொஸ்டின் எல்லாமே கவர் ஆகிடுதுல்ல.
நம்ம அதையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 26 கொஷின், அதாவது 32 கொஷினில் 26 கொஷின் 6 to 10 வந்து கவர் பண்ணிடுறாங்க. அப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து சயின்ஸில் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 4-5 கொஷின் கேட்பான், அது புக் பை கொஷின், பாக்ஸ் கொஷின், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படித்தா கூட ஸோ இந்த 6 கொஷினுக்கு நீங்கள் 4 கொஷின் 3 கொஷின் அடிச்சிடலாம். ரைட்டா? 6 கொஷின் கேட்குறேன்னா 6 போடலாம் கூட, ஒரு 4 கொஷின் 5 கொஷின் அப்படி போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா +1 +2 மட்டும் நமக்கு தெரிஞ்ச ஒரு 19 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் 19 கேள்வி கேட்டிருக்கேன். அவரேஜாக சொல்லணும் அப்படின்னா ரவுண்டாக நம்ம ஒரு 20 கொஷின் வச்சுக்கோங்களேன். +1 +2 மட்டும் ஒரு 20 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மீதி எல்லாமே 6 to 10 தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 to 10 மட்டும் அந்த 19 கழிச்சிருங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 10 போக மீதி 70 கொஷின் தான். 70ல் 19 கழிச்சிங்கன்னா 51 கொஷின். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா 51 கொஷின் லோயர் கிளாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வெயிட்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆவரேஜாக 6 to 10 மட்டுமே 50 கொஷினும், +1 +2 வெயிட்டேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் ஆவரேஜாக ஒரு தோராயமாக. ஸோ இப்படி கேட்குறாங்க. அப்போ வெயிட்டேஜ் வந்து 6 to 10 தான் அதிகமாக இருக்குது. அப்போ எஸ்ஐ எக்ஸாம் வந்து என்ன தான் டிகிரி எலிஜிபிளாக இருந்தாலும் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சயின்ஸு சோசியலை தான் ரொம்ப நல்லா தரவாக படிக்கணும். அதில் 50 கொஷின் வருது, +1 +2ல் 20 கொஷின் வந்து ஆவரேஜாக வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் கேட்ட மாதிரி அடுத்த வருஷம் அப்படியே கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் 19 கேட்குறாங்கன்னா அடுத்த வருஷம் 20 கேட்கலாம், 22 கேட்கலாம், 25 கூட கேட்கலாம். பட் ஆவரேஜாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 50 + 20 அப்படின்னு போடலாம். பட் வெயிட்டேஜ் வந்து 6 to 10 தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கொஷின் 2 கொஷின் தானே சார் கேட்குறாங்க, 2 கொஷின் கேட்குறாங்க, 3 கொஷின் கேட்குறாங்க. பார்க்கும்பொழுது நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி தோணும். ஆனால் இதில் கேட்கக்கூடிய 2 கொஷின் 3 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு அரை மார்க்கு தான். ஸோ அப்போ வந்து கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்களா, வேறு ஏதாவது எக்ஸாம் படிப்பாங்க, அவங்க எல்லாமே 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. +1 +2 வந்து சயின்ஸு, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் குரூப் 2 படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க. பட் குரூப் 4 மட்டுமே படிக்கிறவங்க அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது குறிப்பாக சயின்ஸ்லாம் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் 4 குரூப் 2லாம் சயின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கம்மி தான், ஒரு 10-15 தான் கேட்பாங்க. இங்கே வந்து 30க்கும் மேற்பட்ட கேள்வி, 30 கொஷின் கேட்கணும், 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் வரதுனால ஸோ நீங்கள் சயின்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக +1 +2 முக்கியமான பாயிண்ட்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இந்த அனலைஸ் நம்ம எதுக்காக போகிறோன்னா, நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா எந்தெந்த யூனிட் கேட்குறாங்க, எவ்வளோ கொஷின் கேட்கணும், எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, +1 +2 எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ புக் ப்ரூஃபும் வந்து நான் கொடுக்குறேன். ரைட்டா? ஒவ்வொரு கொஷினும் எந்தெந்த புக்கில் எந்த லெசனில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி வித் ப்ரூஃபோட உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே படித்தவங்க ஒரு முறை எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எக்ஸாம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின், அதுக்கப்புறம் முன்னாடி அனலைஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காதுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.